எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? இந்த ஊருக்கு பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஊருக்கு போனாலும் வெளியூர் போனோன்னு ஒரு சின்ன வெளியூர் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே கம்பத்துக்கு வரும்போது எனக்கு சொந்த ஊருக்கு வர்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா ஒரு ஹீரோ பாக்யராஜ்னு சொல்லி உருவானதுங்கிறது பிறந்தது கோயம்புத்தூர் இருந்தால் கூட இங்கே தான் ஹீரோங்கிற ஒரு பிறந்தது இந்த சரௌண்டிங்கில் தான். ஸோ அதனால் புதிய வார்ப்புகள் படம் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அதில் தான் முதலாக இது பண்ணேன். வைகை டேமில் தங்கிட்டு இங்கே தான் சுற்றி வர அங்கங்கே ஷூட்டிங் எடுத்தது. அதனால் இங்கெல்லாம் வரும்போது எனக்கு இதுவும் ஒரு பிறந்த ஊர் மாதிரி தான் எனக்கு ஒரு இது. கற்க கசடர கற்பவை கற்றப்பு நிற்க அதற்கு தக. அடுத்தது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு. அந்த ரெண்டாவது இந்த ஊருக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. அந்த ரெண்டாவது சமாச்சாரம், மனுஷனுக்கு இப்போல்லாம் சராசரி ஆயுள் 80 வயசு தானாமே அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை யார் சொன்னது, மனுஷன் வாழ்கிற விதத்தில் வாழ்ந்தால் அவனுக்கு சிரஞ்சீவியாக வாழலாம், அவனுக்கு மரணம்ங்கிறதே இல்லை அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம காமராஜர் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது பிரைம் மினிஸ்டராக கூடிய நேரு அவர்கள் இங்கே வந்திருந்தார் மதுரைக்கு. அப்போ காமராஜர் கூட எங்கேயோ சுற்றிட்டு வரும்போது அப்போ நேரு கேட்குறாரு, காமராஜ் உங்கள் வீடு இங்கே தானே எங்கேயோ இருக்குன்னா, ஆமாம் இங்கே பக்கத்தில் தான் அப்படின்னா. இவ்வளோ தூரம் வந்துட்டேன், உங்களுக்கு அம்மா இருக்காங்களே, நான் பார்த்துட்டு வர்றேன்னா. இல்லை நமக்கு மீட்டிங் போகிறது லேட் ஆகி போகும் அப்படின்னா. இல்லை இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன், உங்கள் அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னா. சரி வாங்கன்னு கூப்பிட்டு போய் ஒரு வயக்காட்டில் நிறுத்திட்டார் ரோட்டில். என்ன வீடே ஒன்றும் காணா அப்படின்னு ஒன்று அவர் இறங்கி, அம்மோ அப்படின்னு சொல்லி, நான் காமராஜ் வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று வயலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அம்மா. அவங்க அப்படி பார்த்தா அத்தனை பொம்பளை கூட அவங்க வேலை பார்த்துருந்தவங்க காமராஜ் மகனே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நேருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, என்ன நீங்கள் சிஎம்மாக இருக்கிறீங்க, இப்படி இருக்கிற ஒருத்தருடைய அம்மா இன்னும் அப்படிங்கும்போது, நான் ஜனங்களுக்கு தான் சிஎம்மு, அவங்களுக்கு நான் புள்ள தான், எனக்கு அவங்க அம்மா தான், அதனால் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. அதனால் காமராஜர் மாதிரி வாழ்ந்தவங்க, இன்னும் பெரியார் மாதிரி, அண்ணா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி இப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க என்னென்னைக்கும் சிரஞ்சீவியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மரணம்ங்கிறது கிடையாது. அது மாதிரி இங்கே கம்பத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வெள்ளைக்காரன் நாட்டை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கள எதிர்த்து போராடிட்டு இருந்தோம். ஆனால் ஒரே ஒரு வெள்ளைக்காரன் இங்கே உட்காந்துக்கிட்டு ஜனங்களுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு, கையில் இருக்கிற காசை, அவங்க ஊரில் அவன் சம்பாதிச்சு வச்ச காசை இங்கே கொண்டு அந்த அணையை கட்டணும்னு சொல்லி ஜனங்களுக்காக கட்டினது. அதனால தான் இன்றைக்கும் அவருடைய பேரும் புகழும் இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் நன்றி மறப்பது நன்றன்று அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஜனங்க எல்லார் மனசுலையும் அவர் இருக்கார் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். அப்படிப்பட்ட ஊரில் இது உங்கள் மேடை நிகழ்ச்சியை நடத்துறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இங்கே எங்களுக்கு கொடுத்த தலைப்பு நடைமுறை வாழ்க்கையில் இவற்றில் எது உண்மையாக இருக்கிறது. ஒன்று ஆண்பாவம்னு, திருமதி ஒரு வெகுமதி, அப்புறம் காதல் அழிவதில்லை, குடும்பம் ஒரு கதம்பம், காசேதான் கடவுளடா, சட்டம் ஒரு இருட்டறை, எதிர்நீச்சல், தில்லுமுழு, வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஸோ இது உங்கள் மேடை நிகழ்ச்சியில் இந்த நடைமுறை வாழ்க்கையில் இவற்றில் எது உண்மையாக இருக்கிறது அப்படின்னு இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ரொம்ப காரசாரமாக மோத போகிறாங்க. நம்ம நடைமுறை வாழ்க்கையில வருத்தப்படாத வாலிப சங்கம் தான் முக்கியமா இருக்கு. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வாழ்க்கை வேஸ்ட் அல்லவா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தானே பாய்ஸ் இன் பூஸ்ட் அல்லவா, கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். கொஞ்சம் நீ கேர்ள் ஃப்ரெண்டு பாடுறதுன்னா தப்பா இருக்கு. பாடலாம், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேணும்ல. நீ எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேணுமாடா பாடக்கூடாது, பாய் ஃப்ரெண்டு வேணும்னு கேளு.
இல்ல சார், ஆ. ஒரு பொண்ணே கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு கேட்கும்போது என்ன மாதிரி அழகான அஜித் குமார் மாதிரி இருக்கிற ஒரு பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் தேவைப்படாதா சார்? அதுலயும் நான் ஒரு ப்ளே பாய் சார், ப்ளே பாய். இவரை பார்த்தா ப்ளே பாய் மாதிரியா தெரியுது. நல்லா கிழிஞ்சு போன தார் பாய் விட்டு இவரெல்லாம் ப்ளே பாயாம்ல. இப்ப எல்லா பசங்களும் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் தான் சொல்றாங்க. ஆனா பக்ரீத் ரம்ஜான் வரட்டும் பாய் ஃப்ரெண்ட் வேணும் பாய் ஃப்ரெண்ட் வேணும் பையன். எது பிரியாணிக்காக? எங்க வாலிபர் கிட்ட பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அவங்க ஆடை வடிவமைப்பு வர்ணனை, லோ ஹிப்பு, பென்சில் பிட்டு, காதில் கடுக்கன், கரத்தில் காப்பு, பின்னாடி ஃபங்கு, முன்னாடி ஸ்பைக்கு, கையில் ஆரம்பை பைக், இப்படி மாச ஊர வள வந்துட்டு இருக்கோம்ல. ஐயா ஒரு நிமிஷம். முதல்ல மாசா தான் வாழ்வாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு உங்க பின்னாடி அலைஞ்சு அலைஞ்சு லூசா திரிவாங்க பாத்துக்க. எங்க முப்பாட்டனார்லாம் காலத்தை கி மூக்கி பீடு பிரிச்சு வச்சுட்டு போனாங்க. இப்ப நான் பிரிக்கிறேன்ல, செல்லு மூ செல்லு பீனு, செல்லுக்கு முன்னே குடும்பம், குட்டி, பிறப்பு, படிப்பு, பட்டம், பட்டதாரி, வேலை. செல்லுக்கு பின்னே இமெயில், வாட்ஸ்அப், ஹைக்கு, மெசஞ்சர், ஸ்கைப்பு, ஐஎம்ஓ, வைபர், ஹாட்ஸ்டார், ஹேங் அவுட், ஃபேஸ்புக் லைட்டு, லைக்கு, ஷேரு, கமெண்ட், கடைசியா லாக் அவுட். இருப்பா, எனக்கே மூச்சு வாங்குது. இந்த வயசுல இவங்கெல்லாம் இப்படி இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருக்காங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆம்பளை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்ல இந்த பொண்ணு சர்வர் மாதிரி இத்தனை ஆர்டர் சொல்லுது. இதெல்லாம் எந்த ஹோட்டல்லமா கிடைக்கும்? அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்ப ஆடி மாச காத்து சும்மா சலன்னு வீசிச்சு பாருங்க. நான் பின்னாடி திரும்பி பார்த்தா அலைப்பாயுதே மாதவே மாதிரி ஒருத்தன் அழகா நின்றுட்டு இருக்கியா. நானும் அதே ஸ்டைல போய் அவங்கிட்ட, நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கல, உங்களை லவ் பண்ணணும்னு தோணல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவன் பாட்டுக்கு, சீ நீ எல்லாம் அண்ணன் தம்பியோட பொறக்கல, இருடி உங்க அக்கா கிட்ட போய் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டியா. ஏமா, நாங்கள் நீங்கள் தான் அக்கா தங்கச்சி கூட பொறுக்கலையான்னு கேட்டு 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 எங்களுக்கு பழக்கம். எங்கள் வாயில் அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. நாங்கள் எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு போயிடுவோம். யார் அப்படி கேட்டாங்க? எனக்கு நம்பிக்கையே நம்பவே முடியல. அப்படி ஒருத்தர் கேட்டாரா? எல்லாம் நம்ம ஊர் பசங்கதையா. ஆஹா, இந்த இடத்துல பெருத்த அவமானமா போச்சு. சரின்னு ரோட்டை பார்த்து போய்கிட்டே இருந்தேன். அப்ப நல்ல அமேசான் காட்டில் அலைந்து திரிந்த அருகவைய அனிமல் மாதிரி 2 பைக்ல போச்சே. ஒருத்தே காக்கா மாதிரி இருந்தியா, இன்னொருத்தே காக்காவை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருந்தியா பாருங்க. கூப்பிட்டு கலாய போன்னு கூப்பிட்டேன். அவன் ஏதோ ஆபீஸுக்கு போற மாதிரி தையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சொல்லுங்க மேடம் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்யா. ஒன்று சொல்லட்டா அப்படின்னு. சொல்லுங்க. இந்த ஊரிலே, ஏன் இந்த கம்பம்மா நகரிலே, ஏன் இந்த தேனிமா வட்டத்திலே ஒன்ன மாதிரி ஒரு சப்ப பிகரி கிடைக்கவே மாட்டேன்ட்டு. யாழ் என்னை எப்படி கலாய்ச்சா தெரியுமா சார்? நான் போறேன். உங்களுக்கு ஆள் இருக்கா? சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா இருக்கு. அப்பா, நான் போகும்போது சொல்ற, அவ ஸ்கூட்டில போயிட்டு இருந்தா சார், நான் பாடினேன். வயலட் கலர் சுடிதார் போட்டு சைடுல ரெட் ரோஸ் வச்சு ஸ்கூட்டியில போறவளே லிஃப்ட் வேணும் நீ தாரியா. அதுக்கு அந்த பையன் எப்படி பாடிச்சு தெரியுமா? எங்க அண்ணன் தம்பி 5 பேரு, மாமே மச்சான் 10 பேரு, ஃபாலோ பண்ண வேணாமுங்க, உங்க பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. சரி நீ இவன் அசிங்கப்படுத்தி போட்டானே. வீட்டுல அதிகாலை 10:30 மணி அளவுல நல்ல நீண்ட நித்திரையில இருந்தியா. அப்ப எங்க அம்மா கரண்டியோட விளைஞ்சாங்க. சனியனே மூதேவி முடிச்சவைக்கு நீலாம் நல்லா இருப்பியா இப்படிலாம் சொன்னா நல்லாவா இருக்கு. சரி நீ டிவி போட்டியா ஆன் பண்ணேன். அங்க அஜித் படம் எங்க போறாங்க, விஜய் படம் எங்க போறாங்க, சூர்யா படம் எங்க போறாங்கன்னு ரிமோட்டை மாத்திக்கிட்டே இருந்தே பாத்துங்க. நம்ம அல்டிமேட் சார் அஜித் வந்தார்ல, அப்ப அவரை சைட் அடிச்சு சரி பொசுக்குன்னு அவர் சாரதிய கல்யாணம் பண்ணி போயிட்டாரு. சரி போறாருன்ட்டு நம்ம தளபதி விஜய் அவரை சைட் அடிச்சு அவர் ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி போயிட்டாருங்க சார்.
சரி ஏம்மா உனக்காக எல்லாருமே வந்து கல்யாணமே பண்ணாமல் இருக்க முடியுமா? என்னம்மா அது அநியாயம். அவங்களுக்கு காலகாலத்தில் அந்த வயசாகி போச்சுன்னா அவங்க அப்பா அம்மா ஏதாவது ஒன்று பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்கல்ல. சரி வா, ரெண்டு சரியா செட் ஆகல. நம்ம சிங்கம் சூர்யா இருக்காருல, அவரை சைட் அடிச்சு அவர் நம்ம சோதிகா மேடம் கல்யாணம் பண்ணி போயிட்டாரு. இதுக்கெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன். ஆர்யா போனா சூர்யா மாதிரி சும்மா பந்தாவ காலர் கெத்தா தூக்கி விட்டு வருத்தப்படாத வாலிப சமூகமா அங்க நடந்து போய்கிட்டே இருந்தேன். ஏமா ஒரு நிமிஷம், முதல்ல அஜித்தை லவ் பண்ண அஜித் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. இல்ல லவ் எல்லாம் பண்ணல, சைட் அடிச்சேன்னு தான் சொன்னாங்க. ரெண்டும் ஒண்ணுதான் சார். முதல்ல அஜித்தை சைட் அடிச்சா அஜித் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. இல்லப்பா, சைட் எத்தனை பேர்த்த வேணா அடிக்கலாம், லவ் தான் அத்தனை பேர்த்த வேணாலுங்கிறது தப்பா இருக்கும். சரி, முதல்ல அஜித்தை சைட் அடிச்சா அஜித் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் விஜய் சைட் அடிச்சா விஜய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. சூர்யாவை சைட் அடிச்சா சூர்யாவை கல்யாணம் பண்ணி விட்டு போயிட்டாரு. ஆனா கடைசி வரைக்கும் உன் சங்கத்துல ஒரு பிள்ளை கூட கல்யாணம் ஆயிருக்காத. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க, உன் சங்கத்துல இருக்க பிள்ளைகள்லாம் என்னைய வந்து பார்க்க சொல்லு. வாழ்க்கைன்றது என்ன தெரியுமா? ஐஸ்கிரீம் மாதிரி, டேஸ்ட் பண்ணாலும் கரைஞ்சிரும், வேஸ்ட் பண்ணாலும் கரைஞ்சிரும். அதனால என்ன மாதிரி வருத்தப்படாத வாலிப சங்கமா கொஞ்சம் கூட கவலையே படாம வாழுங்க. எங்கள் ஊருக்கு எதுங்க அழகு? இங்கே இருக்கிற பச்சை பசுமையான வயல்வெளி, மலை, ஆறு இதெல்லாமா? அதெல்லாம் இல்லைங்க. குடும்பம், அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பிள்ளை குட்டி சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க, இப்படியே உணர்வுகளும் அவங்களோட உறவுகளும் அந்த பாசமும் பின்னி பிணைஞ்சு கிடக்கிற மண்ணுங்க இது. இந்த மண்ணில் குடும்பம் தான் ஒரு கதம்பம் சொல்லிக்கிறேன். குடும்பம்னா முதல்ல தாத்தா தாங்க. எங்க தாத்தா 6 அடி உயரமா அர்னால்டு மாதிரி பொண்ணு பார்க்க போனாராம். பொண்ணு பார்க்க போனா அங்க எங்க அப்பத்தா 4 அடி உயரம் பார்த்துருக்காரு. எது பிடிச்சிச்சுன்னு தெரியாது, கட்டிட்டு வந்துடுறாரு. 10 பிள்ளைங்க உங்களுக்கு, 10மே ஆம்பளை பிள்ளைங்க. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய ஆளை வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து காலரா நோய் வந்து ரொம்ப கொடுமையாகி நிறைய பேர் செத்து போயிட்டாங்களாமா. அப்ப எங்க அப்பத்தாவோட 6 பிள்ளைங்க வரிசையை செத்துட்டாங்களாமா. மிச்சம் இருந்த 4 பேர்ல எங்க அப்பா ஒருத்தர். எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் நல்லா படிப்பாராம். அதனால் எங்கள் அப்பாவை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சுருக்காங்க. 10வது வரைக்கும் படிக்க வச்சுருக்காங்க. அதை படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் சித்தப்பாவும் ஹெல்ப் பண்ணிருக்காரு. 10வது படித்து முடிச்சுட்டு எப்படியாவது வேலை கிடச்சிரும், குடும்பம் வந்து எங்கிட்ட கொஞ்சமாவது முன்னுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அப்பா காது கேட்காமல் போச்சு. ஆனாலும் அதை பெருசாக நினச்சிக்கிறாம போய் அப்போ ஒரு கிராம அதிகாரியாக அந்த தண்டல்காரர் மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு போஸ்ட் கிடச்சிருச்சான் அப்பாவுக்கு. அந்த போஸ்ட்டில் இருந்து அப்பா வந்து பார்த்துருக்காரு. வந்தவங்கெல்லாம் அப்பாட்ட சத்தமாக பேச மாட்டேங்கிறாங்க. அப்பாவுக்கு காது கேட்காதனால அவங்களுக்கு சரியாக பதில் சொல்ல முடியல, மனசு கேட்கல. என்னடா இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. பொழைக்க வழி வேணும்னு அவங்க அப்பாவுடைய அவரும் கொத்தனார் வேலைக்கு போயிடுறாரு. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு 32 வயசுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மாவை கல்யாணம் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் நான் பிறக்கிறேன். எனக்கு எங்கள் அப்பாவுக்கு 35 வருஷம் இடைவெளி இருக்குது. ஆனால் அந்த இடைவெளி கொஞ்சம் கூட தெரியாமல் எங்கள் அப்பா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக தாங்க வளர்த்தாரு. 10வது படிச்சுட்டு இருந்தேன் நான் ரொம்ப குட்டையாக இருப்பேன். அப்போ தான் பசங்கள்லாம் இந்த பிள்ளையை பார்த்தேன் அந்த பிள்ளையை பார்த்தேன் பாங்க. என்னை ஒத்த பிள்ளையும் பார்க்காது, ஏன்னா நானும் பார்க்க மாட்டேன், ஏன்னா நான் ரொம்ப குட்டியாக இருப்பேன். பார்க்குறவங்க கூட என்னடா தம்பின்னு தான் கேட்பாங்க பிள்ளைய பூராமே. அப்போ எனக்கு சங்கடமாக இருக்கும். 12வது போனேன், அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு. அதுக்கு மேலே படிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. நானும் வேலைக்கு வந்துட்டேன், புலம்பு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கும் ஒரு பொண்ணு தன்னோட காதலை தெரிவிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை போய் நான் யார்கிட்ட சொல்லிடுவேன் உங்களுக்குலாம் தெரியுமா? நான் போய் எங்கள் அப்பாட்ட தாங்க சொன்னேன். எங்க அப்பா சொன்னாரு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா, காதல்ங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு டைம் வந்து அந்த பிள்ளையை நான் அடிச்சு போட்டேன். அந்த பிள்ளை பேசலை. கிட்டத்தட்ட 1 மாதம் நான் 2 பேரும் பேசாமல் தான் இருந்தோம். எங்கள் அப்பாட்ட வந்து சொல்கிறேன், சொல்ல சங்கடமாக இருந்துச்சு, இருந்தாலும் சொல்கிறேன், லவ் பண்ணுறேன்ல அந்த பொண்ணை வந்து அடிச்சு போட்டேன். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேச மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு போய் நேராக சொல்லவும் சங்கடமாக இருக்குண்ணே. டேய் ஒரு கவிதை எழுதி கொடுத்துட்றா அப்படிங்கிறாரு. கவிதையா? நீங்கள் வேறு எனக்கு என்னப்பா தெரியுங்கிறேன். எங்கள் அப்பா எனக்கு எழுதி கொடுத்தாருங்க. கட்டுக்குலையாத கட்டழகு காரிகையும் பட்டு திருமுகத்தில் பட்டென்று பட்டதன் கை சொட்டும் விழி நீரோ சுட்டதடி என் மனதை பெற்றோர் மனம் பெற்று பெற்றிடலாம் நல்வாழ்வுன்னு எழுதி கொடுத்தாருங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு லெட்டர் வந்துச்சு அவகிட்ட இருந்து.
அம்மா தான் அதை பார்த்துருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு படிக்க தெரியாதுங்க. என்னமோ ஒரு லெட்டர் வந்துச்சு அம்மா எனக்கு கொடுத்தாங்க, வாங்கி படித்தேன். எங்கள் குடும்பத்தை வந்து வசதியான குடும்பம், நீ ஒரு கொத்தனார், எனக்கு இது தெரியல, காதலுக்கு கண்ணுலம்பாங்க, ஏதோ பிரச்சனை, என்னால் வந்து உன்னை கட்டிக்க முடியாது, என்னை மறந்துரு, என்னையோட உனக்கு நல்ல பொண்ணு கிடப்பா அப்படின்னு சொல்லி எழுதிருந்துச்சுங்க. அங்கே தாங்க இடிஞ்சு போயிட்டேன். அப்படியே போய் உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா பார்க்குறாங்க, என்னடா இவன் படித்தான் அழுகிறேன் என்னன்னு தெரியலன்ட்டு. பக்கத்தில் மாமா பையன் சபரின்னு ஒரு பையன் இருந்தாங்க. அப்போ அந்த பையனை கூப்பிட்டு வந்து, நீ எப்படியாவது இவனை பார்த்துக்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குன்ட்டு ஓடி போய் எங்கள் அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவரை கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்பா பார்க்குறாரு, என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாரு, மாப்பிள்ள என்ன செய்வியோ தெரியாது, அவன் எனக்கு வேணும்டா, அவ்வளோதான், மற்றபடி என்ன வேணாலும் பண்ணிக்க, அவன் எங்கே வேணாலும் கூப்பிட்டு போ அப்படிங்கிறாரு. இதே பாளையத்தில் அவுட்டரில் வந்து ஒரு ஒயின் ஷாப் இருந்துச்சுங்க. முத சாராய கடைக்கு அங்கே தாங்க போகிறேன். நான் சாகணும்னு முடிவு பண்ணிருந்தேன் சார், விஷத்தவே குடிக்கலாம்னு முடிவு பண்ணிருந்தேன். சாராயம் தானே வாங்கி கொடுக்குறேன், குடிமாமா அப்படிங்கிறேன். டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடிக்கிறேன். குடிச்சு முடிச்ச உடனே என் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆதங்கம், அந்த காதல், அந்த ஃபீலிங் அத்தனையும் அவன்கிட்ட கொட்டுறேன் சார், கொட்டுறேன். அவனும் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை மாமா, அப்படித்தான் இருக்கும், பொம்பளைங்க சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க, அதனால் ஒன்றும் இல்லை. என் விட்டிய பேசி முடிச்சுட்டு விடிஞ்சு வீட்டில் கொண்டு போய் விட்டா எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி 3 பேரும் தூங்கவே இல்லை சார். தூங்காமல் எனக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1 வாரமாக நான் தூங்கினாலும் சரி தூங்காட்டும் சரி என் கூட யாராவது ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நானும் அப்பப்போ தண்ணி அடிக்க போக வர அப்படியே போயிட்டு இருந்தேன். 1 மாதம் ஆச்சு. எங்கள் அப்பா வந்து, அவனை உன்னை கொஞ்சம் பேசணும்டா அப்படின்னாரு. நானும் சொல்லுங்கப்பா அப்படிங்கிறேன். ஒருத்தி உன்னை அழ வச்சுட்டு போயிட்டா, நீ இந்த குடும்பத்தை இப்போ அழ வச்சுக்கிட்டு இருக்க, நீ இதுலேருந்து வெளியே வரணும். காதலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தேன் நான் தான், இப்போ முற்றுப்புள்ளி போட்டு சொல்கிறேன்டா, நீ வெளியே வா, இல்லைன்னா பாரு, நீ ஒன்றை நம்பி தான் இந்த வேலையை பூரா பேசி வச்சிருக்க, பூரா கெட்டுட்டு இருக்கு, உன் பொழப்பு கெட்டு போயிரு அப்படின்ட்டு அப்பா என்னை இதுலேருந்து வெளியே கொண்டு வந்தார். தங்கச்சி +2 முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறப்ப நல்ல வரன் கிடச்சி கோயம்புத்தூரில் கட்டி கொடுத்துட்டோம். அப்புறமா ஒரு 4 வருஷம் கழிச்சு எனக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் முடிச்சு ஒரு வாரம் இருக்குங்க. வீட்டுக்குள்ளே வந்து என் அக்கா, என் அண்ணன் எல்லாம் சொந்தமெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி கூட சரி ஏதோ பேசியிருக்காங்க, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பேன்னு வெளியே நிற்கிறேன். அப்போ எங்கள் அக்கா ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, அவன் தங்கச்சி கொஞ்சம் சிரமம் போட்டுக்கிட்டு இருக்கு கட்டி கொடுத்தறதுல, அவன் அப்பப்போ அந்த பிள்ளைக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு பூரா செஞ்சுக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக செய்வேன், கடைசியில் வந்து உனக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணி போடுவேன், பார்த்துக்க இப்பே சுதாரிச்சுக்க அப்படின்னு சொல்லுது. பொண்டாட்டி சொன்னேன் சார், என் மாமா அவரை நம்பித்தே குடும்பத்தையே ஒப்படைச்சாரு. கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா கூட பிறந்த பிள்ளைக்கு அவர் எவ்வளோ செய்கிறாரு, கட்டிட்டு வந்த என்னை மட்டும் என்ன சும்மா விட்டுருவாருன்னு கேட்டாங்க சார். அப்பதான் குடும்பம் எப்படி வாழணுங்கிறதே அன்னைக்கு தான் சார் நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு 1 வருஷத்துல என் பொண்ணு பிறந்துட்டான். எல்லாருக்கும் வர்ற சின்ன சின்ன ஆசை மாதிரி எனக்கு ஒரு சின்ன வீடு கட்டணும், ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு சார். ஒரு 3 லட்ச ரூபா தான் சார், அளவான வீடு தான் கட்டினேன். ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்குள்ளேயே ஒரு 60,000 கடன் வந்துருச்சு எனக்கு. கடனு கட்ட முடியாமல், கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் திரும்ப அதுக்காக கடன் பட்டு அந்த கடன் 1 லட்ச ரூபா வந்துச்சு. நான் என்ன செஞ்சேன், இந்த ஊர்ல எல்லாம் எங்கள் ஏரியாவிலாம் செய்முறை வச்சு எப்படியாவது கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அண்ணன் தம்பிகிட்டலாம் போய் நான் சொல்கிறேன், அண்ணே ஆளுக்கு ஒரு 5,000 ரூபா செய்யுங்க, என் பிள்ளைக்கு காது ஊற்றி வைக்கிறேன், எப்படியாவது நான் கடனை அடைச்சிக்கிறேன், 1 லட்ச ரூபா மொத்தத்துக்கேவும், நீங்கள் ஒரு 10-20 பேர் இருக்கீங்களா, மற்றது வரட்டும், எப்படியா செலவுக்கு ஆயிரும், கடனை அடைச்சிட்டு நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கிறேன், நீங்கள் விசேஷம் செஞ்சு வச்சாலும் சரி வைக்காட்டும் சரி ஆள் கொஞ்சமாக கொடுத்துறேன்னு சொல்கிறேன். அதில் கொஞ்சம் பேர் சரிங்கிறாங்க, பாக்கின பேரை பற்றி தெரியல. நானும் போய் பத்திரிக்கை அடிச்சிடுறேன். அப்போ வந்து என் பொண்டாட்டி என்னை கூப்பிட்டா, சார் ஏங்க நீங்கள் கடன் அடைக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது எனக்கும் இருக்குது, எனக்கும் புரியுது, ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா. என்னடி பண்ண சொல்கிற, கடன் அடைக்கணுமே, வேற என்ன செய்ய சொல்கிற அப்படிங்கிறேன். இல்லைங்க, நீங்கள் இப்போ வந்து 5,000 ரூபாய் வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்க, அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நீங்களும் கடன் அடைச்சிருவீங்க, நாளைக்கு நீங்கள் பெரிய ஆளை வந்துடுவீங்க ஒரு காலத்தில், அன்னைக்கு நான் தேவனுக்கு 5,000 ரூபா கொடுத்தேன், யாராவது இதில் ஒரு ஆள் சொன்னாலும் உங்களால் தாங்கிக்க முடியுமா, இது என்ன தாண்டி என்னை பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, வீட்டை விற்றுருங்க, வீட்டை விற்று கடன் அடைச்சிருங்க, கடன் அடைச்சிட்டு நம்ம நிம்மதியாக இருப்போம், கூலோ கஞ்சி உங்கள் கூட குடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நானும் பார்த்தேன், என்ன பண்ணுறது தெரியாமல் பத்திரிக்கைலாம் கிழிச்சு தூக்கி ஆற்றுல போட்டு விட்டுட்டு வீட்டை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். வீட்டை விற்றுட்டேங்க. 4 லட்ச ரூபாய்க்கு விற்றேன். வெறும் 1 லட்ச ரூபா கடன், பாக்கி 3 லட்ச ரூபா இருந்துச்சு. கடன் இல்லை, வேலை கொஞ்சம் நல்லா வந்துச்சு. கடன் இல்லாமல் இருந்ததுனால வேலையும் தொடுத்து நல்லா செய்ய முடிஞ்சிச்சு. காண்டவனும் கை கொடுத்தேன். இப்போ 40 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கேன் சார். எங்கள் அப்பா வந்து ஒரு இலக்கியவாதி. எங்கள் வீட்டில் நன்னூல், அகநானூறு, புறநானூறு அத்தனையும் இருக்குது சார். ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பார். முதல்ல வயசு 65 அப்போ கண்ணியம் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் எங்கள் அப்பாவோட முதல் கவிதை இப்போ வந்துச்சு சார். அப்போ தான் என் பையன் பிறந்திருந்தான். எங்கள் அப்பா வந்து பார்த்து சொல்கிறாரு, ஏய் என் பேரன் பிறந்த நேரம் எனக்கு கவிதை புத்தகத்தில் வந்து என்னோட கவிதை வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பேரனை அவ்வளோ பாசமாக பார்த்துக்குவாரு. அடுத்தடுத்து 5 வருஷத்தில் அப்பாவோட கவிதைகள் நிறைய புத்தகத்தில் வெளியே வந்துச்சு. 2 புத்தகம் எழுதினாரு. அதில் முத்தாய்ப்பா எல்லாத்துக்கும் வச்ச மாதிரி சமத்துவபுரம் அப்படிங்கிற புத்தகத்துக்கு அப்போ முதலமைச்சர் இருந்த கலைஞர்கிட்ட போய் பரிசு வாங்கிட்டு வந்தாங்க.
அங்க போய் பரிசு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தா அப்ப எங்க அம்மா கேட்டாங்க சார், ஏண்டா உங்க அப்பா அவ்வளவு அறிவாளியா, எல்லாரும் வந்து பாராட்டிட்டு போறாங்களே அப்படின்னு. அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது சார், அம்மா படிக்காதவங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாசம், நாங்க நல்லா இருக்கணும், சாப்பாடு போடணும், அவ்வளவுதான். அப்பாவுக்கு 78 வயசு ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் கூட இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க. 78 வயசுலேயே அப்பா வேலை செய்கிறாரு. நான் கூட சொல்லுவேன், எப்பா நான் நல்லா தானே இருக்கேன், இப்போ வேணாம் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நீ எந்த சூழ்நிலையும் கஷ்டப்படுறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னாரு. 78 வயசுக்கு அப்புறமா ஒரு 6 மாதம் அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. படுத்த படுக்கையாடுறாரு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்குறேன். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, சாப்பிட முடியல. டாக்டர் சொல்றாரு, சாப்பிட்டா தாங்க அப்பா, சாப்பிடாட்டினா ஒன்றுமே செய்ய முடியாது, எப்படியாவது அவர் சாப்பிட வைங்க அப்படிங்கிறாரு. சாப்பிட வைக்க முடியல, நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போய் குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றினா தாங்க உயிரோட இருப்பார் அப்பா. அந்த கண்டிஷனு. காலையில் அப்பாவுக்கு குளுக்கோஸ் ஏற்றுவோம், சாயந்தரம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருப்பார், சாயந்தரம் டவுன் ஆயிடுவார். 5 நாள் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. 5ஆவது நாள் சரியான மழை. இப்போ அப்பா சொல்கிறாரு, டேய் என்னால் முடியலை, குளுக்கோஸ் ஏற்றி ஏற்றி கையெல்லாம் புண்ணா போச்சு, வேணாண்டா அப்படிங்கிறாரு. அப்போ சொல்கிறேன், பா பேசாமல் இருங்கப்பா, நீங்கள் வேறு குளுக்கோஸ் ஏற்றினா ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறேன். ஆனால் டாக்டர் வந்து அவர் சொல்கிறாரு, மழை பெய்யறப்ப குளுக்கோஸ் போட முடியாது, போட்டால் ஃபிட்ஸ் வந்துடும், வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். நைட்லாம் அப்பா பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். காலையில் 4 மணி முழிச்சு பார்க்குறேன், அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பா தவறிட்டாரு. போச்சு சார், எல்லாமே போன மாதிரி இருந்துச்சு சார். தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே, இது தீயில் எழுந்து வந்த தேசமே. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234.